ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு பிகே ரெசிபிஸ் அண்ட் vlogs. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மாங்காய் பச்சடி. எங்கள் வீட்டில் நாங்கள் மாங்காய் பச்சடி எப்படி செய்வோம் அப்படின்றது இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மாங்காய் பச்சடி எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க ரொம்பவே ஈஸியாக டேஸ்டி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கிளிமுக்கு மாங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளிச்சிட்டு பொடியாக நறுக்கின மாங்காய் துண்டுகளையும் சேர்த்து ஒரு 30 செகண்ட் நம்ம வதக்கிக்கலாம். மாங்காய் நீங்கள் தோல் சீவிட்டும் நீங்கள் செய்யலாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் மாங்காய் தோலோடு தான் செய்வோம். லைட்டாக வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். இதோட நான் கொஞ்சமாக சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். இதையும் லைட்டாக கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் பொடி காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாம்பார் பொடி இதில் சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி சுருளை வதக்கிக்கோங்க. அதோட ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு நம்ம வேக வச்சிடலாம். 5 நிமிஷத்தில் மாங்காய் நல்லா வெந்துடும். மாங்காய் இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதோட 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்தோன்னா நமக்கு ரொம்பவே டேஸ்டியான மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு அடிச்சுக்க வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் இதை தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே ஜாம் மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாங்காய் பச்சடி ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.